அன்பார்ந்த தோழர்களே, இருபால் பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 24, 25 நாட்களில் பழனியில் தமிழ்நாடு அரசு சார்பாக திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு சார்பாக அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற ஒரு மாநாட்டினை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதனுடைய கதாநாயகன் காவிவேட்டி புகழ் சேகர் பாபு. அதிமுகவைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் எல்லோரும் நெற்றியிலே பட்டை, குங்குமம் பொட்டு, கரங்களிலே பலவண்ண கயிறுகள் இப்படி கட்டி வலம் வருவதை பார்க்கின்றோம். காரணம், அவர்கள் ஒரு பிழைப்புவாத கண்ணோட்டத்தில் தங்களை தரத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்கள குறை சொல்ல முடியாது. அதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தந்தை பெரியார் மண்ணில் பகுத்தறிவு கொள்கையை தங்களுடைய தத்துவமாக எடுத்துக்கொண்டவர்களாக அறிவித்துக் கொள்பவர்கள் இந்த ஆன்மீக மாநாட்டை பழனியில் நடத்தியிருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்தவும் செய்கிறார்கள். அந்த மாநாட்டில் முத்தமிழ் முருகன் மாநாடு சொல்கிறாங்க. முத்தமிழ் என்று சொன்னாலேயே இயல், இசை, நாடகம், இதுதான் முத்தமிழ். இந்த முத்தமிழுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ரெண்டாவது, இது ஒரு அரசியல் சட்ட அமைப்பின் கீழே செயல்படக்கூடிய அரசு. அது மாநில அரசோ ஒன்றிய அரசோ, அந்த அரசுகள் மத சார்பின்மையை கடைப்பிடிப்பது தான் சரியாக இருக்க முடியும் ஒழிய ஒரு மதம் சார்ந்த ஆன்மீக பணிகளை மேற்கொள்வது முற்றிலும் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலைத்துறை என்பது அத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களை பராமரிப்பது, புனரமைப்பது, கோவில் சொத்துக்களை களவாடப்பட விடாமல் தடுப்பது, ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோவில் நிலங்களை, இன்னவர சொத்துக்களை மீட்பது, அரசு வரவு செலவுகளை, கோயில் சம்பந்தப்பட்ட வரவு செலவுகளை சரிபார்ப்பது என்பது முக்கிய பணியாகும். மேலும் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குவது, அர்ச்சகர்கள் நியமனம் செய்வது, ஓதுவார்கள் நியமனம் செய்வது, இதற்கான பயிற்சி நிறுவனங்களை ஒழுங்காக நிர்வகிப்பது, இவை போன்றவைதான் அறநிலைத்துறையினுடைய பணி. ஆனால் அதை விடுத்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, சங் பரிவார மதவெறி கூட்டத்தினரின் செயல்களுக்கு ஒப்பாக பழனியில் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி கூறுகிறார்: இனி தமிழ்நாட்டில் ஆன்மீகம் பேசாமல் எவரும் ஆட்சி செய்யவே முடியாது என்கிறார். அந்த அளவிற்கு பெரியார் மண் என பீற்றிக்கொள்ளும் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசின் யோக்கியாம்சம் சந்தி சிரிக்கிறது. வரலாறுலாம் தெரியாமல் முத்தமிழ் முருகன் மாநாடு இப்படி நடத்துகிறதெல்லாம் உலகத்தில் தமிழ் மக்களை பற்றிய ஒரு அறிவியல் ரீதியாக குறைத்து மதிப்பிடக்கூடிய செயலைத்தான் இந்த மாநாடு செஞ்சுருக்குது. அறநிலைத்துறை அதற்கான பணி மட்டும் செய்தால் போதுமானது. அதை விடுத்து இப்படிப்பட்ட மாநாடு நடத்தினால் ஒரு அரசு நாளைக்கு கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தி கொடுங்க, இஸ்லாமியர்கள் இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தி கொடுங்க என்று கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு நடத்தி தான் கொடுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு போலியான செயல்களில் ஈடுபடுவது என்பது மிகவும் தவறானது. பட்ட வர்த்தனமாக அறியா மக்களிடம் மிகுந்து கிடைக்கின்ற இறை நம்பிக்கைக்காக, அவர்களின் வாக்கு வங்கிக்காக இப்படி வேடம் தரித்து நாடகமாடுவது நியாயமாகுமா? இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய லட்சணமா? சில சுயநல காரியவாதங்களுக்காக பிழைப்புவாத கண்ணோட்டத்தில் குற்றச்செயல் புரிந்த பல செந்தில் பாலாஜி போன்ற பலர் மீண்டும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க பாஜக, ஆர்எஸ்எஸ் உடன் சமரசமாகிறது திராவிட மாடல் அரசு என்று சந்தேகம் கொள்ள நம்மளை தூண்டுகிறது. பாஜகவின் குற்றச்செயல் பட்டியலை வெளியிட்டால் அது ஒரு தொகுப்பு நூலாகவே வெளியிடலாம். ஆனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களை, பாஜகவை சேர்ந்தவர்களை அல்லது ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களை எந்த அரசு எதுவுமே செய்யாது. எதிர்கட்சி முகாமில் உள்ளவளை தான் அவளை இந்த வழக்கில் சிக்க வைக்குது.
அப்போ அதற்கு அஞ்சுபவர்களாகவும் இவர்கள் இருக்கிறாங்க அப்படி மாதிரி கருத வேண்டி இருக்குது. இவற்றெல்லாம் விவரித்தால் நீளும். பழனி முருகன் மாநாட்டில் 21 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. பள்ளி மாணவ மாணவியருக்கு கந்தர் சஷ்டி காலத்தில் கந்தர் பாராயணம் ஒப்புவிக்க சொல்லி போட்டி நடத்துவது, அதற்கு அந்த போட்டியில் வெற்றியடைபவர்களுக்கு பரிசு அளிப்பது, இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுள்ள கல்வி நிலையங்களில் சமயம் சம்பந்தப்பட்ட இந்து சமயம் சம்பந்தப்பட்ட பாடங்களை புகுத்துவது, முருகனுடைய இலக்கிய புகழை அறிந்து கொள்ளும் வகையில் அது சம்பந்தமான போட்டிகளை மாணவ மாணவியருக்கு நிகழ்த்தி அதற்கு பரிசு வழங்குவது என்ற தன்மையில் ஒரு 21 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னு கேட்டால், முருகனுக்கு என்ன இலக்கிய புகழ் இருக்கிறது, இலக்கியத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிவன் பார்வதியின் மகன்கள் தான் பிள்ளையாரும் முருகனும். இப்போ பிள்ளையார் யானை முகத்தோன். அந்த யானை முகம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறது அது ஒரு ஆபாச அண்டப்புழு கதை. அப்போது முருகன் எப்படி இதில் வந்து மலை மேலே ஏறி உட்கார்ந்தார் அப்படி சொல்கிறதுக்கு, ஒரு பழத்தை யார் பெற்றுக்கொள்வது தன்னுடைய பெற்றோரிடமிருந்து என்பதற்காக சிவன் பார்வதி அவங்க போட்டி வைக்கிறாங்க. உலகத்தை முதல்ல யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் என்று அறிவிக்கப்படுகிறது. உடனே தன்னுடைய மயில் வாகனத்தில் முருகன் உலகத்தை சுற்றி வரான். தாய் தகப்பனை சுற்றினாலேயே உலகத்தை சுற்றிக்கு சமம் சொல்கிற ஒரு தோற்றத்தை சொல்லி, ஒரு கருத்தை சொல்லி, தொந்தி கணபதியாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிடறான். கோபம் கொண்ட முருகன் அந்த தன்னுடைய மயில் வாகனத்தில் மலையில் ஏறி வேலோடு போய் உட்காந்துக்கிட்டான். இது ஒரு கதை. இந்த கதையை இந்த விஞ்ஞான யுகத்தில் ஏற்க முடியுமா? இதற்காக விநாயகர் மாநாடு, அப்புறம் சிவனுக்கு ஒரு மாநாடு, அந்த மாதிரிக்கான தன்மையில் முருகன் மாநாடு மாதிரிக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் மாநாடு நடத்துவது தான் ஒரு அறிவியல் ரீதியான மனப்போக்காக இருக்க முடியுமா? இதை திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அரசு இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? 21 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த 21 தீர்மானங்களில் சிலவற்றை சுட்டி காண்பித்து சிபிஐஎம் கட்சியினுடைய மாநில செயலர் கே பாலகிருஷ்ணனும், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும் அதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் ஒரு அரசாங்கத்தில் நிறைவேற்றுவது ஒரு மதச்சார்பின்மைக்கு பொருந்தாதது என்ற கண்ணோட்டத்தில் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இதை பழனி அடிவாரத்திலேயே சேகர் பாபுக்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க, என்ன உங்களுடைய தோழமை கட்சிகளை இப்படி கண்டன அறிக்கை விடுறாங்களே அப்படி சொன்னால், சேகர் பாபு சொல்கிறாரு, எங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் யாரோ எங்கேயோ எதையோ சொன்ன கருத்துக்களை அதை கொண்டாந்து கேள்வியை கேட்குறீங்களேன்னு சொல்கிற மாதிரிக்கு முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாரு. அப்போது இவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி ஒரு ஒரு இழிவான தன்மையில் கொண்டிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முருகனை இப்போ கும்பிடுற விஷயங்களில் முருகனை எந்த பார்ப்பானாவது கடவுளை ஏற்றுக்கிட்டு இருக்கானா? வடநாட்டுக்காரன் முருகனை வழிபாடுறானா? முருகனுக்கு எவனா பார்ப்பான்? எந்த பார்ப்பானாவது காவடி தூக்குறானா? எந்த பார்ப்பானாவது தீ மிதிக்கிறானா? எந்த பார்ப்பானாவது அழகு குத்துறானா? வேல் குத்துறானா? அப்போ இந்த கர்மாந்திர அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் தான். இதெல்லாம் மிகப்பெரிய பக்தி மார்க்க எடுத்துக்கிட்டு இந்த வேலை செய்கிறோம். ஆனால் அவன் அதை செய்கிறதே இல்லை. அவனுக்கு தெரியும், அவனுக்கு இது கடவுள் இல்லை என்ற விஷயம் அவனுக்கு தெரியும். அதனால தான் அவனை இன்றைக்கே நம்ம சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறியாமை இருளை அகற்றுவதுதான் அறிவியல் சார்ந்த நல்லரசனுடைய கடமையாக இருக்க முடியும். அதை விடுத்து அம்மக்களை மேலும் மேலும் அறியாமை புதைகுழியில் மூழ்கடிப்பது என்பது பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய, அதனுடைய வாரிசில் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசனுடைய கடமையாக இருக்க முடியாது என்பதுதான் நான் அறுதிட்டு கூற விளைவது. சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஏற்பட்ட கடும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாகத்தான் ஆளும் வர்க்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உபகரணங்கள் தான் மதம், கடவுள், சாதி. அவன் ஏன் பணக்காரனாக இருக்கிறான்? அவன் ஏன் ஒரு சாதிக்காரனாக இருக்கிறான்? ஆண்டவன் அவன் தலையில் எழுதி வைத்த அருமையான விதி.
நான் ஏன் ஏழையாக இருக்கிறேன், நான் ஏன் கீழ்சாதிக்காரனாக இருக்கிறேன் என்றால் அதற்கும் ஆண்டவன் எந்தளில் எழுதி வைத்த தரித்திர விதி. அப்போ இதற்கு பரிகாரம்தான் ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவ இன்னும் பிற மத வழிபாட்டில் அனைவரும் காட்டும் பூஜை, புனஸ்காரம், இறைவாழ்வுகள் அனைத்துமே. இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகள் ஒழிக்க பாடுபட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் அறிவியல் கண்ணோட்ட உடையவர்கள், அறிவியல் மனப்பான்மை உடையவருடைய கண்ணோட்ட உடையவருடைய நோக்கமாக இருக்க முடியும். இதைத்தான் ஆசான் கார்ல் மார்க்ஸ் 4 வார்த்தைகளில் உணர்த்தினார். மதம் மக்களுக்கு அபின் போன்றது என்றார். எனவே தமிழ்நாட்டின் அறநிலைத்துறை துறைக்கென நிர்ணயிக்கப்பட்ட பணிகளை மட்டும் மேற்கொள்ளட்டும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி பாணி மதவெறி வேலைகளை கைவிடட்டும். மக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் அறிவியல் சார்ந்த போதனைகளை ஊட்டி வளர்க்கட்டும். அவர்களை மேலும் மேலும் மூடநம்பிக்கைகளில் மூழ்கடிக்கும் இழிவான வேலைகளை கைவிடட்டும். எனவே அறியாமை இருளை சுட்டு பொசுக்குவதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம். அதற்கு தமிழ் மக்கள் கரங்கோர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.